அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மதினா டிசைனர். லாஸ்ட்டு வீடியோவில் பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு நமக்கு பேக் பார்ட் தேவை. அதனால் பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டை ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு அந்த கிளாத்தில் கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கணும். கேப் எதுவும் இல்லாமல் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ச்சி டேப் எடுத்துக்கோங்க. இன்ச்சி டேப் எடுத்து பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்த்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும். 1/2 இன்ச் நீங்கள் அப்படியே விட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் இன்ச் டேப் வச்சு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கினாலும் ஓகே. எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சஸ் வந்து சைட் ஜாயிண்ட் பண்ணுவோம்ல, ஹார்ம் ஹோல் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த பக்கத்தில் நீங்கள் 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டோட ஆர்ம் கர்வ் இருக்குல்ல, அந்த கர்வை ஃப்ரண்ட் பார்ட்லேயும் சேம் அதே போலே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆர்ம் ஹோல் கர்வ் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கும் கிளாத்தை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுக்கிட்டு ஷோல்டருக்கும் அங்கே ஒரு மார்க் நேராக ஒரு லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்லைன் போட்டுடலாம். நெக்லைனுக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் மார்க்கு அந்த இடம் கரெக்டாக தெரியறதுக்காக அந்த அளவில் மட்டும் ஒரு கோட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஹைட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம அளவு ப்ளவுஸில் பார்த்து அங்கே நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிட்டா. நெக்ஸ்ட்டு நம்ம 3 டாட் மார்க் பண்ணுவோம்ல, அதில் ஃபஸ்ட்டு டாட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து சென்டர் ஜாயிண்ட் வர நேர் லைன் போல் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இன்ச் டேப் எடுத்து எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இன்ச் டேப் எடுத்து ஷோல்டரில் வைக்கணும். ஷோல்டரில் ஸ்டிச் போட்டிருப்பாங்கள்ல, அந்த ஸ்டிச்சஸ் கிட்ட கரெக்டாக 1/2 இன்ச்சு நீங்கள் ஸ்டிச்சஸ்க்காக கிளாத் விட்டுட்டு அந்த ஸ்டிச்சஸ் லைன் போட்டிருப்பாங்கள்ல, அதில் 1/2 இன்ச்சஸ்லேருந்து வச்சு அந்த சென்டர் வரைக்கும் வந்துட்டு சென்டர்லேருந்து கீழே கிராஸாக பிடிச்சிருப்பாங்கள்ல, அந்த கிராஸ் வரைக்கும் வந்து தையலுக்காக 1/4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா சேர்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 13 இன்ச்சஸ் கரெக்டாக வருது. 13 இன்ச்சஸ்க்கு இன்ச் டேப் வச்சு நேராக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. டாட் எவ்வளோ இருக்கோ அது போக நமக்கு மீதி வந்து 3/4 இன்ச்சஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். 1/2 இன்ச்சஸ் ஷோல்டர் பிடிக்கிறதுக்காகவும் 1/4 இன்ச்சஸ் வந்து கீழே பட்டி அட்டாச் பண்ணுவோம்ல, அதுக்கும் சேர்த்து மொத்தமாக 3/4 இன்ச்சஸ் விடணும். 12.25 இருக்குது. 12.25 கூட நம்ம 3/4 இன்ச்சஸ் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 13 இன்ச்சஸ். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம நெக்கு ஹைட் மார்க் பண்ண போகிறோம். நெக் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக் சைட் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஹூக் கிட்ட இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச்சஸ் இருக்குது. நெக்கு ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இன்ச் டேப் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, ஷோல்டர் ஜாயிண்ட்டில் 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு 1/2 இன்ச்சஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6.25 இருக்குது. உங்களுக்கு 6.25 நீங்கள் மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது கிளாத்தில் ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிடலாம். 6.25 இருக்குல்ல, 6.25 நீங்கள் ஷோல்டர் அட்டாச்மெண்ட் ஸ்டிச்சஸ்க்காக 1/2 இன்ச்சஸ் விடணும். 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு இப்போ 6.25 இன்ச்சஸில் நம்ம நெக்கு மார்க் பண்ண வரும்போது நம்ம தையலுக்காக 1/4 இன்ச்சஸ் விடணும். அப்போ 6.25 இருக்குன்னா நீங்கள் 6 வந்து மார்க் பண்ணணும். 6 மார்க் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கணும். நார்மலாக எல்லாருமே ஃப்ரண்ட்டில் வந்து கர்வ் நெக்கு தான் போடுவாங்க, ரவுண்ட் நெக்கு. இதில் வந்து நம்ம பேக் பார்ட் வந்து பா நெக் கட் பண்ணதுனால ஃப்ரண்ட்லேயே நம்ம கிராஸாக பா நெக் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் 1 இன்ச்சஸ் ஹைட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் வந்து கிராஸில் மார்க் பண்ணிக்கின்னு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ம் ஹோல் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. கர்வ் போட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ம் ஹோல் மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு பேக்கை விட ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு அந்த குழிவு கட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட்டு ஹூக் பட்டி ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு 4 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ 4 இன்ச்சஸ் கூட நம்ம +1 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும். 4 + 1 5 இன்ச்சஸ். 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு பட்டி கிராஸ் எடுப்போம்ல, பட்டி கிராஸ்க்கு வந்து நம்ம 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சஸ் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் கிட்டேயும் 2 இன்ச்சஸ்ஸு, நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணுறோம்ல சைட் ஜாயிண்ட்டு, அங்கேயும் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி சென்டர் மார்க் பண்ணணும். சென்டர் மார்க் பண்ணுறதுக்கு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து சென்டரில் தான் நம்ம வந்து டாட் பிடிக்கணும். அந்த சென்டர் பார்க்குறதுக்கு இன்ச் டேப் எடுத்து ஷோல்டரில் பாதி மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்லேருந்து கட் பண்ணியிருக்கோம்ல அங்கே வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு பாருங்கள். அந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் வருது. இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம 2 இன்ச்சஸ்க்கு 2 சைடும் மார்க் பண்ணோம்ல, அதையும் இந்த சென்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம 2 பக்கமும் கோடு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ண வேண்டியது தான். இப்போ கட் பண்ணும்போது நீங்கள் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்கு மேலே மெதுவாக ஸ்லோவாக கட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு இடமும் கட் பண்ணும்போது அந்த கார்னர்லாம் விட்டு நிறுத்தி நிதானமாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கார்னர்லாம் கரெக்டாக வரும், பர்ஃபெக்டாக வரும். சொல்லிக் கொடுக்குறது ஸ்லோவாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க, போர் அடிக்குது அப்படின்னாலும் சொல்லிவிடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் பண்ண போயிடலாம். அதுக்கு மீதி கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் கிளாத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. கட் பண்ணதில் நம்ம ஆல்ரெடி போட்ட லைன் இருக்கும். அந்த லைன்லேருந்து 5 இன்ச்சஸ் பட்டிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 2 கார்னர்லேயும் 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஃப்ரண்ட் ஓப்பன் பக்கம் மட்டும் நம்ம 5 இன்ச்சஸ் கூட 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கர்வ் எடுக்கணும். ஸ்டிச்சஸ் போடுற சைடில் வந்து 1 இன்ச்சஸ் கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் சென்டர் ஜாயிண்ட் பிடிப்போம்ல, அதில் வந்து நமக்கு கொஞ்சம் 1 or 2 இன்ச்சஸ் நமக்கு போயிடும். அதனால் நீங்கள் இங்கே 1 இன்ச்சஸ் கம்மி பண்ணியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு கர்வ் ஒன்று போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு அரை நிலா போல் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பட்டி பீஸ் வந்து கட் பண்ணிக்க வேண்டியது தான். பட்டி பீஸ் நம்ம கட் பண்ணும்போது அந்த கர்வ் வரைஞ்சோம்ல, அந்த கர்வ்லே கரெக்டாக சிசர் வச்சு ஸ்லோவாக கட் பண்ணுங்கள். நமக்கு வந்து அந்த கர்வ் முக்கியம். அந்த கர்வ் கொஞ்சம் நம்மளுக்கு அப்படி இப்படி போயிட்டாலும் ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு நேராக உட்காராது. ஸோ கட் பண்ணும்போது அந்த கர்வை பார்த்து கட் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பேக் பார்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.